கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2:4, ரோமன்ஸ் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகின்றது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. எப்படி அசட்டை பண்ணுகிறாயோ? அதாவது தேவன் கொடுத்த இவ்வளவு பெரிய மகா பெரிய ஐஸ்வர்யமாகி அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம் 3 காரியங்களை சொல்றார். எப்படி? அவர் தயவுள்ள தேவன், பொறுமையுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன். ஆனால் அவருடைய தேவ தயவு என்ன பண்ணுது? நம்ம குணப்படும்படி, நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து விடுதலை பெற்று தேவனுக்கென்று நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்கள்லேருந்து நம்மளை விளக்குகிறதா? அதை நம்ம அசட்டை பண்ணுகிறோமா? ரோமர் 9:23 சொல்லும்போது, தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாபாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய். எப்படி? மகிமையின் ஐஸ்வர்யத்தை சித்தப்படுத்தக்கூடியவரா இருக்கக்கூடிய காரியம். அதே மாதிரி இதே ரோமர் 11:35 வசனம் சொல்லும்போது, கர்த்தருடைய தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? என்ன அவருக்கு கொடுக்கக்கூடியதா யார்கிட்ட இருக்கு? அந்த மாதிரி ஒரு பெரிய நீடிய பொறுமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவர் என்ன எபேசியர் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்க்கும்போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. என்ன? அவர் நமக்கு மீட்பு எப்படி வந்தது? அவர் கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம். அதே மாதிரி அதில் பாருங்கள், அதே எபேசியர் 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது 18வது வசனத்தில், தாம் நம்மை அழைத்தவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தோட மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். எப்படி? அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். எதில்? இரக்கத்தில், கிருபையில், பொறுமையில், நீடிய சாந்தத்தில். அதனால தான் அதே எபேசியர் 2:7 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எப்படி? இது தேவனுடைய ஈவு. அவர் என்ன? அவருடைய கிருபையின் மகா மேன்மை, ஐஸ்வர்யம் அந்த மாதிரி நமக்கு விளங்க பண்ணக்கூடியதாக கர்த்தர். அதனால தான் பேதுரு தன்னை குறித்து அவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லும்போது, 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லும்போது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்ன பண்ணார்? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அவ்வளோ காலம் பாவம் அவ்வளோ முறுதாகிற வரைக்கும் காத்திருந்து அவர் என்ன பண்ணார்? கடைசியில் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கும் தேவனுடைய தயவு, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய நீடிய சாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் அளவிட முடியாத ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? தேவனுடைய கிருபையை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவன் நமக்கு கொடுத்த அந்த உன்னதமான கிருபை என்ன? அவர் கொடுத்த மகா பெரிய மீட்பு, அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம எந்த அளவுக்கு உதாசீனம் பண்ணுறவங்களா, அசட்டை பண்ணுறவங்களா இருக்கிறோம்? ஏன்னா கர்த்தர் என்ன? நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய குணாதிசயம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தம். அதனால தேவன் ஒரு நீடிய பொறுமையுள்ளவராய் நம்மேல இருக்கிறாரே, அந்த பொறுமைக்கு, அவருடைய கிருபைக்கு, அவருடைய நீடிய சாந்தத்துக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடக்கிறோமா? இல்லை அசட்டை பண்ணுறோமா? சிந்தித்து பாருங்க. ஒருத்தர் நீங்கள் செலுத்த முடியாத ஒரு கடன், உங்கள் வாழ்க்கையில் செலுத்த முடியாத அவ்வளோ பெரிய ஒரு கடன், அந்த கடனை அவர் உங்களுக்கு விடுதலை பண்ணி நீங்கள் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி உள்ளவங்களாக இருப்பீங்களா?
இல்லை அவரை மறுபடியும் போய் அசட்டை பண்ணி அவர்கிட்டே கடன் கேட்பீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு இரக்கமுள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யவான்ங்க, நீடிய பொறுமையில் ஐஸ்வர்யவான், தயவுல ஐஸ்வர்யவான். அதனால தான் நாம் மீட்கப்பட்டு அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அது நம்மை ஏவுகிறதாக இருக்க வேண்டும், உதாசீனப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களை உந்தி ஏவுகிறதா இல்லை உதாசீனப்படுத்துகிறீர்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் இந்த செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை குறித்து நாங்கள் உந்தி ஏவப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோமா இல்லை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து எங்களை நாங்களே பரிசோதித்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.